இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியாக நம் தேவசனத்தில் கூடி தேவனை உயர்த்தி பாடி ஆராதனை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. 22 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த ஆலை பிரதிஷ்டை நாளிலே கேந்திரியா நம்மத்தில் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அவர் இந்த நாளில் ஆலய பிரதிஷ்டை நாளிலே என்னுடைய 2வது மகன் ஜோசுவா இமானுவேல், கல்யாண மகள் ஜாய்ஸ் இவர்களுக்கு கொடுத்த குழந்தையை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். இப்பொழுது அருமையான பிஷப் ஐயர் அவர்கள் இந்த குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை நடத்துவார்கள். நாம் இந்த நாளிலே பிரதிஷ்டைக்காக நடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் கட்டி 22 ஆண்டுகள் முடியுது. உண்மையோட அருமையான பிஷப்பை சொன்னார், 22 ஆண்டுகள் முடியுது. இன்னைக்கு அருமையான மக்களுக்கு ஒரு நல்ல பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒருமித்து சபையாரை ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நாம் என்ன செய்யறோம், பேர் வைத்து பிரதிஷ்டப்படுத்துகிறோம். குழந்தை கர்த்தரால் கொடுக்கும் ஈவு என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கொடுத்த பெரிய ஈவாக இருக்கு. ஆகினால இந்த புதிய ஆண்டிலே அருமையான உங்களுக்கு 2 பேருக்கும் கர்த்தர் ஒரு நல்ல பெண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க? குழந்தை என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது மரியாள் யோசேப்பும் என்ன செய்தார்? அந்த இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார். அங்கே தேவனுடைய ஊழியக்காரராகிய சிமியோன் அங்கே காத்திருந்து அவருடைய கையில எடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால குழந்தை பிரதிஷ்டை பண்ணுகிறது தேவனுக்காக நம்ம அதை செய்கிறோம். இந்த குழந்தை கர்த்தர் கொடுத்தது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த குழந்தை கர்த்தர் உங்களுக்கு ஈவாய் கொடுத்தது விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ மக்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு 2 பேருக்கும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 16 வசனங்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடுபடிக்கு அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீஷர்கள் அடங்கினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவராக சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். அவரை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கை வைத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாமெல்லாம் சிறு பிள்ளையாக இருந்தால் இப்ப பெருசா இருக்கிறோம். அப்படிதானே? கர்த்தர் நம்மை வளர்த்தி பெரிய ஆளாக்கி சபையில கொண்டு வந்து நட்டு வைத்திருக்கிறார். ஆமென். ஆகினாலே அருமையான ஜோஷுவா இமானுவேலுக்கு ஜாய்ஸுக்கு கர்த்தர் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்திருக்கிறார். நாம் அதை இப்போ பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருப்போமா?
ஈவாய் கொடுத்து விசுவாசிக்கிறீங்களோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையை ஊழியத்துக்கு கேட்டால் கொடுப்பீர்களா? இந்த குழந்தையை தேவத்திற்கு பக்தியிலும் தெய்வ பயத்திலும் வளர்த்துவீர்களா? ஆமே. கர்த்தர் தாமே இவர்கள் சொன்னபடியே இந்த ஆலயத்தில் அவர்கள் இந்த குழந்தையை ஆண்டவருக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விருதுரசியாக டெபோராளை போல மரியாதை போல வாழ்நாளெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வளரும்படியாக கர்த்தருக்கு அனுகிரகம் செய்யும்படியாக சபையார் எல்லாரும் சேர்ந்து செபிப்போம். எல்லோரும் நேராக கையை நீட்டுங்க. வலது கை நீட்டுங்க. நாம் ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். அன்பு ஆண்டவரே, உங்கள் சோதனைக்கு ராஜா அருமையான ஜோஷுவா இமானுவேலுக்காக ஜாய்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சோதனை ஈவாய் கொடுத்த இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதனையா தேவன் ஆண்டவரே குழந்தைகள் கர்த்தாவே தேவன் அருளும் ஈவற்றை அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரை இந்த குழந்தையை கர்த்தாவை உமக்கு அவர்கள் உமக்குள்ளே வளர என் தேவன் அனுகிரகம் செய்வதாக சொல்லிக்கிறவையா. பைமையான காரியங்களை செய்வீராக, மருத்துவமான காரியங்களை செய்வீராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே அருமையான மக்களை ஆசீர்வதித்து இந்த குழந்தையை அவர்கள் தேவ குப்பையிலே வளர்க்கும்படியாக தெய்வ பயத்தோடு வளர்த்து எடுக்கும்படியாக நீர் அனுகிரகம் செய்வதாக சொல்லிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம். இந்த குழந்தையை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தைக்கு ஜெனிஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குழந்தையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெனிசா என்று பெயர் வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த குழந்தை இந்த பெற்றோர்களுக்கும் குடும்பத்துக்கும் தேவ சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக சொல்லிக்கிறவையா. எல்லா நாளும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக கர்த்தருக்குள் வளரும்படியாக என் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படியே கர்த்தாவுடைய குழந்தை குடும்பம் ஆண்டுகளை செழித்து இருக்கும்படியாக இந்த புதிய ஆண்டிலே என் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த குழந்தையை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க என் தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். உமது நாமத்துக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். செழிப்பாயிருக்க இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய லாபத்தில் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியா அந்த ஒரு அற்புதம் செய்து இந்த மகிழ்ச்சியாக செய்வதற்காக உங்க நன்றி நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம்.